இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த தலைப்புல அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தி எப்படி நாம் பேசுவது, குறிப்பிட்ட அந்த சிச்சுவேஷன்ல எப்படி நம்ம இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்றது என்று பலவிதமான முறைகளிலே நாம் பார்த்து வருகிறோம். அதிலே நெகட்டிவ் சென்டென்சஸ், இந்த நெகட்டிவ் சென்டென்சஸை எப்படி நம்ம பயன்படுத்துவது, எப்படி நாம் பேசுவது, நெகட்டிவாக எப்படி பேசுவது. இல்லை என்று சொல்ல வேண்டும். நெகட்டிவ் என்றாலே என்ன? இல்லை, பார்த்திருக்கவில்லை, செய்திருக்கவில்லை, எடுத்திருக்கவில்லை, முடித்திருக்கவில்லை. இந்த முடித்திருக்கவில்லை அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். முடித்திருக்கவில்லை. எதை முடித்திருக்கவில்லை? வீட்டு பாடத்தை. யாரு? நான். நான் வீட்டு பாடத்தை முடித்திருக்கவில்லை. இதுதான் என்னது? நெகட்டிவ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல வரக்கூடிய நெகட்டிவ். வினைமுற்று, நிகழ்கால வினைமுற்று, அதை நம்ம நெகட்டிவா சொல்ல போறோம், எதிர்மறையாக சொல்ல போகிறோம். நெகட்டிவ்னா என்ன? எதிர்மறை வாக்கியம். சார் என்ன சார் ஃபுல்லா பெருசு பெருசா சொல்றீங்க அப்படின்னா, சாதாரணமா நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடியதுதான். நான் செய்யல, அங்க போகல, அதை நான் இன்னும் முடிக்கல, அதை நான் இன்னும் படிக்கல, அதை நான் இன்னும் எடுக்கல, அதை நான் இன்னும் வைக்கல, அதை நான் இன்னும் போடல, நான் இன்னும் அதை முடிக்கல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதை சொல்லுவதற்காக பயன்படுத்தக்கூடியதாங்க இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ். புரியுதுங்களா? நான், ஐ, நானுக்கு ஐ போட்டீங்க. ஐ வந்தாலே என்ன வரும்? ஹேவ். ஐ ஹேவ். முடிச்சிட்டீங்களா முடிக்கலையா? முடிச்சிட்டீங்களா முடிக்கலையா? முடிக்கல. முடிக்கல அப்படிங்கும் போது என்ன வரும் அங்க? நெகட்டிவ். அது நாட். நெகட்டிவ்னால நாட். ஹேவ் பக்கத்துல இப்ப என்ன போடணும்? ஒரு நாட் போடணும். ஹேவ் போட்டீங்க, நாட்டு போடல அப்படின்னா முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். முடிக்கலங்கும் போது என்ன பண்ணணும் நீங்க? நாட். ஐ ஹாவ் நாட். எதை முடிக்கல? வீட்டு பாடத்தை. ஐ ஹாவ் நாட் ஃபினிஷ்டு. முடித்திருக்கவில்லை. முடிக்கிறதுக்கு என்ன? ஃபினிஷ். ஃபினிஷ், ஃபினிஷ்டு, அதேதான் ஃபினிஷ்டு. finish, finished, finished. Present, past, past perfect. Finished. I have not finished வீட்டு பாடத்தை. Homework. I have not finished homework. அவ்வளவுதாங்க. I have not finished homework. இந்த have not அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, have notன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? haven't. have not அப்படிங்கிறத எப்படி பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, haven't. I haven't finished homework. have n போட்டு ஒரு apostrophe போடணும். I haven't finished homework. I haven't finished homework. நான் வீட்டு பாடத்தை முடித்திருக்கவில்லை. haven't எப்படி சொல்லணும்? haven't. அவன் இன்னும் பதில் அளித்திருக்கவில்லை. நீங்க நிறைய மெயில் போட்டீங்க,
நிறைய லெட்டர்ஸ்லாம் எழுதிட்டீங்க, நிறைய ஃபோன் கால்லாம் கூட பண்ணிட்டீங்க. ஆனா அவர் எதுவுமே பதில் பேசாமையே இருக்கார். மெயில் பண்ணா அதுக்கும் பதில் இல்ல, லெட்டர் போட்டீங்கன்னா அதுக்கும் பதில் இல்ல, ஃபோன் பண்ணீங்கன்னா அதுக்கும் பதில் இல்ல, எதுக்குமே பதில் இல்லை. இல்லை இல்லை இல்லை. ஓகே, இதை சொல்றதுக்கு தான் இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பயன்படுகிறது. அவன் இன்னும் பதில் அளித்திருக்கவில்லை. ரிப்ளை பண்ணவே இல்லை. மெசேஜ் ரிப்ளையும் வரல, இமெயிலையும் ரிப்ளை வரல, வாட்ஸ்அப்லயும் ரிப்ளை வரல, எதுக்குமே ரிப்ளை வரல. இதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? திங்க் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.